செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 5:30க்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போட்டு வச்சுட்டேன். அப்பப்போ ஷேரிஃப் திடீர்னு டீ கேட்பார். ஸோ அவருக்குமே சேர்த்து போட்டு வச்சுருவேன். இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ வச்சுருந்தேன். நம்ம மஹின்மே ஸ்கூல் போக போகிறாரு வெனஸ்டே வந்து. ஸோ அதெல்லாமே விலாகாக கேப்சர் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் நம்ம சேனலில் ஃபுல் விலாகாகவே அப்லோட் பண்ணுறேன். ஷேரிஃப் விளாண்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவேன். 6 o'clock அவன் வந்தானமே அவன் வந்து சாக்கோஸில் பால் போட்டு கேட்டான். அதையுமே போட்டு கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் டின்னர் செய்ய கிச்சனுக்குள்ளே என்ட்ராவேன். மார்னிங் வச்சு எக் கிரேவி பேலன்ஸ் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து அதை வச்சு சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லியிலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து கலந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது வந்து சப்பாத்தி கூட ரோல் பண்ணி கொடுத்தீங்கனாலும் குட்டீஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.